சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய வான்படை வானூர்திகள் சாகசம். லட்சக்கணக்கான பொதுமக்கள் கண்டுகளிப்பு. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அனைத்து சமூக பிரதிநிதித்துவம் குறித்து போலி விவரம் தந்து தமிழக அரசு ஏமாற்றுவதாக மருத்துவர் ராமதாஸ் சாடல். காலாண்டு விடுமுறையின் கடைசி நாளில் கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சூரிய உதயத்தை கண்டு உற்சாகம். கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை தடுப்பதற்காக கள்ளக்குறிச்சி காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் அதிரடி ஆய்வு. பொள்ளாச்சி அருகே கிணத்துக்கடவு பகுதியில் உரிய அனுமதியின்றி செயல்பட்ட மனநல காப்பகம் மூடி முத்திரை. 39 பேர் மீட்பு. சேலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்புகளுக்குள் புகுந்த மழைநீர். வெள்ளக்காடானது புதிய பேருந்து நிலையம். காலநிலை மாற்றத்திலிருந்து பெண்கள் குழந்தைகளை பாதுகாக்க உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சௌமியா அன்புமணி கோரிக்கை. வங்கக்கடலில் கடலூர் மாவட்ட மீனவர்கள் விரித்த வலையில் சிக்கிய 150 டன் மீன்கள். சமூக வலைதளங்களில் வேகமாக பரவும் காணொளி. பீன்ஸ், பீட்ரூட், கேரட், தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளின் விலை கிடுகிடு உயர்வு. பொதுமக்கள் அதிர்ச்சி. திருப்பூரில் சாக்கடை நீரில் அடித்துச் செல்லப்பட்ட ராஜன் பென்னி என்ற ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியை தேடும் பணி தீவிரம்.